எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, பேசுங்கப்பா. நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தியானிக்கிறேன் வசனத்தையே, தியானிக்கிறேனும் வசனத்தையே, இரவும் பகலும் தியானிக்கின்றேன், இரவும் பகலும் தியானிக்கின்றேன், தியானிக்கின்றேனும் வசனத்தையே, தியானிக்கின்றேனும் வசனத்தையே, இரவும் பகலும் தியானிக்கின்றேன், இரவும் பகலும் தியானிக்கின்றேன். கனி தரும் மரமாய் வளர்கின்றேனே, அப்பாவின் பார்வையில் வளர்கின்றேனே. கனி தரும் மரமாய் வளர்கின்றேனே, அப்பாவின் பார்வையில் வளர்கின்றேனே. தியானிக்கிறேனும் வசனத்தையே, தியானிக்கின்றேனும் வசனத்தையே, இரவும் பகலும் தியானிக்கின்றேன், இரவும் பகலும். யாராவது ஒருவர் கர்த்தர் நம்மோடு பேச முடியாது செபிக்கலாமே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜெப வேலையில் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்பா, அந்த ஜெபத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. அடியனை மறைத்து நீங்கள் எங்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும்படியாக செபிக்கிறோம்ப்பா. நம்முடைய பிரசன்ஸ் மாத்திரம் அந்த இடத்துல காணப்பட கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. நானும் உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கேன். இப்போ ஒரு பாட்டு பாடுனேன், கரெக்டாக சொல்லுங்கள். யார் பதில் நல்லா சொல்கிறீங்க? இது எந்த சங்கீதம்? ஐயோ, எந்த சங்கீதம்னு சொல்லிட்டேனா? ஐயோ, எந்த சங்கீதம் இது? சரி, ஒன்றா சங்கீதம். சொன்னவங்களுக்கு கை தட்டுங்க. ஓகே, நம்ம வந்து ஆண்டவருடைய வசனத்தில், வேதத்தில் தியானமாக இருந்து இரவும் பகலும் மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நல்லா இருந்த அந்த பாடல் தேவன் எனக்கு கொடுத்த பாடல். அல்லேலூயா, ஆமேன். சரி, இன்னைக்கு நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். படிங்க எடுத்தவங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 17:5 17:5 வசனம் வாசிங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? கேட்கலையா? கம்மியா கேக்குதோ? ஓகே. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். we should increase our faith. நம்ம வந்து விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டும். வர்த்திக்க பண்றதுன்னா என்ன? ஃபர்ஸ்ட் விசுவாசம்னா என்ன? நம்ம விசுவாசம் என்பதற்கு பைபிளில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வசனம் என்ன? அதை வாசிங்க. அதான் எத்தனாவது சொல்லுங்க? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. விசுவாசமானது, ஆமேன், படிங்களா சேர்ந்து. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் புதுசாக வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெபத்துக்கு வரணுன்றவங்களாம் கை மட்டும் தூக்குங்களேன். ஃபர்ஸ்ட் டைம், நான் இப்போ தான் முதல் தடவை ஜெபத்துக்கு வரேன். இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை ஜெபத்துக்கு. சரி, இந்த அக்காக்கெல்லாம் கை தட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அக்காவை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நான் விசுவாசம்னா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுக்குறேன். விசுவாசம் என்றது, இந்த வசனம் என்ன திரும்ப சொல்லுது? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. முதலாவது, விசுவாசத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? விசுவாசன்ற வார்த்தைக்கு அர்த்தம், நம்ம ஒரு காரியத்தை நம்புறோம்ல, அதை நம்ம உறுதியா நம்புறது தான் விசுவாசம். அல்லேலூயா.
விசுவாசன்றது நம்ம ஒருத்தவங்களை நம்புவேன். இப்போ நாய் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, நாய் நம்மள்ட்ட விசுவாசமாக இருக்கும், நன்றி உள்ளதாக இருக்கும் அப்படின்னா, அந்த நாய்க்கு என்ன இருக்குது, அந்த நாய் வந்து தன் எஜமானை பார்த்து அதை எஜமானை நம்புது. அந்த நாய் வந்து உறுதியாக நம்புது, இவர் தான் நம்ம எஜமான். வேற யார் இருந்தாலும் என்ன பண்ணோம், வேற யார் வந்தா குலைக்கும். ஆனால் அவரை வளர்க்குறவர் வந்தால் வாலாட்டும், பாசமாக போய் கொஞ்சம் விளாடும் வரும். இது என்ன, அந்த நாய் என்ன பண்ணுது, அந்த ஒரு செப்பரேட் பர்சனை என்ன பண்ணுது, நம்மள உறுதியாக நம்புது. நாயின்றது வந்து பிஸ்கெட் போடுறவங்களாம் நம்பும், ஆனால் அதை வளர்க்குறவங்கள நல்லா அதிகமாக நம்பும். அதே போல் தான் நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறோன்னா நம்ம ஆண்டவரை முதல்ல நம்பணும். அல்லேலூயா. ஏசப்பாவை நம்பணும். எப்படி நம்பணும், உறுதியாக நம்பணும். ரெண்டாவது அந்த வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஏசப்பாவை யாராவது பார்த்துருக்கீங்களா நேரில்? ஏசப்பாவை யாராவது நேரில் பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்தது இல்லைல்ல. நேரில் நம்ம ஏசப்பா வந்து இப்போ என்ன மாதிரி வந்து நிற்பாரா ஏசப்பா? வந்தது இல்லை. ஆனால் ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நம்ம தெய்வம். நம்ம நம்புகிறோம்ல, நிச்சயமாக நம்புகிறோம்ல. ஆண்டவர் நமக்கு செய்கிறார்ல நிறைய காரியங்கள். இதுதான் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறது தான் நாம் அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ புரியுதா நான் விசுவாசம்னா என்னன்னு சொல்லிடுறேனே. பழைய விசுவாசிகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது தான் நினைக்கிறேன் இதெல்லாம். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது, 17:5 என்ன சொல்லுது, அப்போஸ்தலர் வந்து கேட்குறாங்க. அப்போஸ்தலர் வந்து என்ன கேட்குறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர்கள் கேட்குறாங்க. அப்போஸ்தலர்கள் வந்து சீஷர்கள், அப்போஸ்தலர்கள்லாம் யார் கூட இருக்கிறாங்க, ஏசப்பா கூட இருக்கிறாங்க. ஏசப்பா கூட இருந்துக்கிட்டு ஏசப்பாவை நம்பி தானே போயிருக்காங்க. அவர் பின்னாடியே எல்லாம் எந்தெந்த ஊருக்கு போகிறாங்க, வீடெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க அப்போஸ்தலர்கள்ன்றவங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவை நம்பி போகிறாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். இயேசுவை நம்புகிறாங்க. இப்போ வர்த்திக்க பண்ணணும்னா என்ன அர்த்தம், இன்னும் அதிகரிக்க வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுடைய விசுவாசம் அவங்களுக்கே தெரியுது, நம்ம விசுவாசம் இப்படியே இருந்தால் நம்மளால் இன்னும் நம்ம நிறைய காரியங்களை மேற்கொள்ள முடியாது. எங்கள் விசுவாசத்தை நாங்கள் வர்த்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறீங்க, ஏசப்பா எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா? எனக்குள்ள விசுவாசம் இருக்குன்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. என்னை பார்க்குறீங்களா எல்லாம்? உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா? சிறு பிள்ளைங்களுக்குலாம் இருக்கா இப்போ ஆண்டவரை மேலே விசுவாசம்? ஆண்டவரை நம்புறீங்களா ஆண்டவரை நீங்களாம்? அப்போ இப்போ இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குது, விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை என்ன பண்ணணும், அதிகமாக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு விசுவாசி நமக்கு எதுக்கு பேர் வச்சுருக்காங்க, நமக்குள்ளே இருக்க விசுவாசத்தை அதிகரித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. புதுதாக ஜபத்துக்கு வந்தவங்க நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, கண்ணு பார்க்குது. நிறைய புதுசாக வந்தவங்களாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் என்ன யாரை நம்பி வந்திருக்கீங்க, இங்கே தாசனை நம்பி வந்திருக்கீங்களா? உங்களை யார் கூப்பிட்டு வந்தாங்க, அந்த சிஸ்டரை நம்பி வந்திருக்கீங்களா? யாரை நம்பி வந்திருக்கீங்க? ஏசப்பாவை நம்பி வந்திருக்கீங்க. நாளுக்கு நாள் அந்த நம்பிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இங்கே புதுசாக வந்தவங்க, பழசாக வந்தவங்க, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், என்ன ஆகணும், விசுவாசம் அதிகரித்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு. நமக்குள்ள ஒரு விசுவாசம், நமக்குள்ள அந்த ராஜரத்னம் பாஸ்டர் வந்து என்ன சொல்லிட்டு போனாரு, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான்னா நம்ம இதில் என்ன ஒரு நம்ம மொழியில் ஒரு சொல்லுங்கள், ஐஸ்வர்யவான் எப்படி, நம்ம பணக்காரங்கள்ல கோடீஸ்வரர்கள். கோடீஸ்வரர்னா நம்ம இந்தியாவோட கோடீஸ்வரர் யார்? அவர் வந்து இப்போ வந்து என்ன இருக்கார், இப்போ வந்து ஒரு விசுவாசம், அவர்கிட்ட இருக்க காசெல்லாம் விசுவாசம்னு நினச்சிக்கோங்க. அவர்கிட்ட இருக்க காசெல்லாம் விசுவாசம். அப்போ அவர்கிட்ட எவ்வளோ விசுவாசம் இருக்கும், அந்த விசுவாசத்தை எண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குது. இப்போ நம்மளாம் வந்து அப்படிப்பட்ட விசுவாசம்னு அந்த ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, அதை டெவலப் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு இருக்கு. இப்போ அம்பானியே வந்து அவர் காசு வந்து அவருக்கு போதும், அவரோட ஒரு 10-20 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிட்டாரு. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதானே, அங்கே அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ண வேண்டும். அல்லேலூயா. இது இந்த வசனத்தில் ஆண்டவர் சொன்னாரா, இவங்களா போய் கேட்டாங்களா? இவங்களா போய் கேட்குறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்கிறாரு வர்த்திக்க வேண்டும்னு. ஆனால் இந்த இடத்துல இவங்களா கேட்குறாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் ஆண்டவரே.
எங்களால் விசுவாசம் உங்கள் மேலே வைக்க முடியல ஆண்டவரே, இங்கே இருக்கிற விசுவாசம் பத்தில் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள்லாம் போய் கேட்குறாங்க. கேட்குறாங்க தானே. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே ஃபீஸ் கட்டணும் ஆண்டவரே, ஆண்டவரே கடன் பிரச்சனை தலைக்கு மேலே ஏறுது ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரேன்னு அந்த ஒரு நம்ம ஒரு பேச்சு எடுத்துட்டாலே என்ன பண்ணுவோம்? அடுத்து நமக்குள்ளே இருக்க தேவைகளை சொல்லுவோம். அந்த ஒரு ஸ்லாங் இருக்குல்ல, அந்த ஒரு எமோஷனாக சொல்லுவோம் பாருங்க. ஆண்டவரேன்னு சொல்ல மாட்டான். அது எப்படி? ஆண்டவரேன்னு இழுத்துட்டானாலே ஆண்டவருக்கு தெரிஞ்சிடும் என்னது, ஏதோ கேட்க போகிறாங்க நம்மள்கிட்ட அப்படின்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிடும். ஆண்டவருக்கு அது கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் மத்தேயு 6:33 தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது ஆண்டவரே இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு கூட தான் கொடுக்கப்படும். அது நீங்கள் ஒரு மெயின் டிஷ்ஷாலாம் அதை எதிர்பார்க்க தேவையில்ல. நீங்கள் அது சைட் டிஷ். அல்லேலூயா. அந்த சைட் டிஷ் என்ன கொடுப்பாங்க? ஊறுகாய், அப்பளம், இதெல்லாம் என்னது? பொரியல், இதெல்லாம் என்னது? சைட் டிஷ். மெயின் டிஷ் என்னது? சாப்பாடு, சாம்பார். இப்போ அந்த சாப்பாடும் சாம்பாரும் என்னது? தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும். அல்லேலூயா. இதுதான் மெயின் டிஷ். சாப்பாடும் சாம்பாரும் என்னது? தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும். இதை தான் தேடணும். அந்த சைட் டிஷ்லாம் என்னது? ஆண்டவரே தாங்கப்பா, ஆண்டவரே செய்யுங்கப்பா, ஆண்டவரே கடன், ஆண்டவரே மாடு இது கண்ணு போட மாட்டேது ஆண்டவரே சுகர் ஏறிடுச்சு ஆண்டவரே. இதெல்லாம் நமக்கு தேவை தானே? ஆண்டவர் நமக்கு தரம் தானே சொல்லியிருக்காரு. ஆண்டவர் நமக்கு இஸ்ரவேலை கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தெரியுமா? ஆண்டவரே காடை, ஆண்டவரே மன்னா, ஆண்டவரே தண்ணி, இவ்வளோதான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவரே உங்கள் ராஜ்யம், ஆண்டவரே உங்களுடைய அன்பு, ஆண்டவரே உங்கள் விசுவாசம், இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. அதான் தெளிவாக புதிய ஏற்பாட்டில் வந்தோடனே எழுதி வச்சுட்டு போயிட்டார் ஆண்டவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். நமக்குள்ள விசுவாசம் மெயினாக ஆண்டவரை நீங்கள் நம்பணும். மற்ற எதுக்கும் நம்ம கவலைப்படவே கூடாது. ஆண்டவரை நம்பி இவங்க சொல்கிறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் ஆண்டவரே. உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்க கவலைகள், கண்ணீர்கள், ஆராதனை கட்டம் என்னது, கசப்புகள், இது எல்லாமே ஒரு காரியத்தினால நம்ம அதை எடுத்து போயிடலாம். என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறது மூலயமா இதெல்லாம் நமக்கு போயிடும். அல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அதை அதிகமாக்கி கொண்டே இருக்கிறீங்க. நான் விசுவாசத்தில் அதிகமாக இருக்கிறேன்னா? இல்லை, நானும் விசுவாசத்தில் குறைவு. நீங்கள் விசுவாசத்தில் அதிகமாக இருக்கீங்களா? யாராவது விசுவாசத்தில் நான் எல்லாரை விட மேலுப்பா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா விசுவாசத்தில் நம்மலாம் ஒன்று ஏறி இறங்கினவங்க தான். அதில் ஃபுல்லாக முழுமையாக ஆண்டவரை போல, ஆபிரகாமை போலலாம் நம்ம விசுவாசிக்கல. ஆனால் தேவன் இன்னைக்கு சொல்கிறாரு, ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம் உங்களில் வர்த்திக்க கடவுது. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் என்ன வர்த்திக்க வேண்டும்? விசுவாசம் வர்த்திக்க வேண்டும். அல்லேலூயா. முதல் காரியம் 6ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு கர்த்தர் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. இவ்வளோ ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணீங்கன்னா விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம். இதுதான் நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சுருக்கீங்க விசுவாசம். முதலாவது என்ன பார்க்குறோன்னா, அந்த விசுவாசத்தை நம்ம வர்த்திக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தெரியுமா வேணும்? கடுகு விதையளவு விசுவாசம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கடுகு விதையளவு விசுவாசம். கடுகு விதையளவு விசுவாசம் வேண்டும். கடுகு விதை எத்தனை பேருக்கு தெரியும்? கடுகு பார்த்துருக்கீங்களா? கடுகு எவ்வளோ பெருசு இருக்கும்? தினோண்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு விசுவாசம் தான் போதுன்றார் ஆண்டவர். எப்படி? அந்த அளவுக்கு விசுவாசம். இப்போ நான் அதுக்கு எல்லாருமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க? கடுகு இத்தினோண்டா இருந்தாலும் காரமாக இருக்கும், கடுகு இத்தினோண்டா இருந்தாலும்
முழுசாக இருக்கும், அதில் ஓட்ட உடச்சலாக இருக்காது, காரணம்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் புது காரணத்தை இப்போ கொடுத்துருக்காரு, புது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. என்ன தெரியுமா? கடுகு கடுகு இந்த வீட்டில் இருக்கா? அதை காமிச்சு பிரசங்கம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கடுகு எடுத்துருவாங்க. கடுகு எப்படி இருக்கும்? எல்லாரும் இங்கே பார்த்துருக்கீங்களா கடுகு? சட்னிலாம் தாளிப்போம்ல, அந்த கடுகு வந்து இங்கேருந்து காமிச்சா தெரியாது கண்டிப்பாக. அந்த கடுகு வந்து இத்தினோண்டு தான் இருக்கும். எவ்வளோ வருஷத்துக்கு வச்சு காமிங்க கையில்? இத்தினோண்டு தான் இருக்கும். யாருக்காவது தெரியுது அந்த கடுகு நான் காமிக்கிறது? எனக்கே தெரில, இங்கேருந்து பார்க்குறேன் கடுகு. சரி, இந்த கடுகு வந்து கண்டிப்பாக பார்த்தா அதை கேமராவில் கூட தெரியாது. இந்த கடுகு விதை அளவு தான் நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் வந்து இப்போ இந்த இதுக்குடைய ஒரு டெஃபினேஷன் என்ன தெரியுமா? இந்த கடுகு வந்து கடுகோட தன்மையை நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, கடுகோட விதை வந்து பார்க்க இவ்வளோ தான் இருக்கும். நம்ம சட்னியில் தாளிச்சே பழகிட்டோம். இந்த கடுகு விதை வந்து இவ்வளோ தான் இருக்கும். இதை நீங்கள் மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றி வளர்த்தீங்கன்னு வைங்களேன், என்னோட உயரமாக இருக்கும் மரம். அல்லேலூயா. அது மினிமம் 6 அடிக்கு மேலே வளருமா கடுகோட மரம். கடுகோட மரம் எவ்வளோ வளருமா? 6 அடி. நான் வந்து ஒரு 5 அடின்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 அடினா எவ்வளோ தூரம் இருக்குமா? 6 அடிக்கு மேலே தான் வளருமா கடுகு. அப்போ இத்தினோண்டு இருக்க விதை எவ்வளோ பெரிய மரமாய் வளருது? எவ்வளோ பெரிய மரமாக வளருது? எத்தனை அடி சொன்னேன்? 6 அடிக்கு மேலே வளருதுன்னா, இத்தினோண்டு இருக்கிறப்ப நமக்கு பார்வைக்கு எப்படி தெரியுது? ஏதோ சட்னியில் போடுறாங்கன்னு தான் தெரியுது. ஆனால் அது மரமாக வளர்றப்ப, ஒரு கடுகு மரம் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மரம். நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஸ்டார்டிங்கில் இவ்வளோ ஸ்டேஜ் இருந்தாலும் 6 அடிக்கு மேலே வளர்ந்து பெருசு வர்த்திக்க அளவுக்கு ஒரு ஒரு விசுவாசமாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசம்? ஸ்டார்டிங்கில் ஒரு கடுகு அளவு தான், ஆனால் அது எப்படி வளரணும்? 6 அடிக்கு மேலே ஒரு ஆள் அளவுக்கு வளர்ற ஒரு உயரம் அளவுக்கு நம்முடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே போகணும். அல்லேலூயா. இதுமாரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் யாராவது கேட்டிருக்கீங்களா? கடுகு மரம் அவ்வளோ தூரம் வளருமா? இப்போ இந்த கடுகு மரம் சிறியது தான், ஆனால் 6 அடிக்கு மேலே வளருதுல. இதுதான் நம்மளுடைய விசுவாசம் வர்த்திக்க வேணும், இன்க்ரீஸ் ஆகணும். நம்மளுடைய விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகணும். எல்லாம் ஆண்டவரை நம்புறீங்களா? எந்த அளவுக்கு நம்புறீங்க? வந்த புதுசில் கடுகு அளவு தான் நம்பியிருப்போம். சரி, ஒரு தெய்வம் இருக்காரு, ஒரு தெய்வம் ஏசப்பான்னு ஒரு தெய்வம் இருக்காரு, நமக்கு வந்து இது மாதிரிலாம் பண்ணுறாரு அது மாதிரிலாம் பண்ணுறாரு சொல்கிறாங்க. ஏசப்பான்னு ஒரு தெய்வம் இருக்காருன்னு ஒரு கடுகு அளவுக்கு நம்ம ஆண்டவரை நம்புவோம். ஆனால் நம்ம நம்பிக்கை ஆரம்பத்தில் இருந்த கடுகு அளவு மட்டுமே இருந்தால் நம்ம சட்னிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஆனால் அது நம்ம விதைக்கப்பட்டு நாம் அந்த வளர்ந்த 6 அடிக்கு மேலே வளருதுல அந்த கடுகு மரம், அது போல் நம்மளுடைய விசுவாசம் வளர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்? இப்போ நம்ம கடுகு எப்படி வளருது? கடுகு வந்து ஒரு 6 அடிக்கு மேலே வளருது, அது போல் நம்ம விசுவாசம் வளர வேண்டும். அந்த வசனத்தையும் மீண்டும் வாசிங்களேன். உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. இப்போ நம்ம கடுகளவு விசுவாசம் இருக்கும் போதே வளரல, கடுகு மரம் அளவுக்குலாம் இல்லை, கடுகளவு விசுவாசம் இருக்கும் போதே ஒரு காட்டத்தி மரத்தை பார்த்து நீ இங்கேருந்து பிடுங்கப்பட்டு நீ போய் கடலில் நடப்படு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. அப்போ கடுகு மரமாக வளர்ந்துச்சுன்னா எப்படி கீழ்ப்படியும்? அல்லேலூயா. கடுகு விதைக்கே இவ்வளோ பவர்னா கடுகு மரமாக வளர்ந்தா எவ்வளோ பவர்? அப்போ இந்த கடுகு விதைன்றது நம்முடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ள விசுவாசம். நம்ம ஆரம்பமாக லைட்டாக ஆண்டவர் விசுவாசாலே காட்டத்தி மரத்தை பிடிங்கிட்டு போய் கடலில் நடுற தேவனாக இருக்கிறாரு. நம்மளுடைய விசுவாசம் வளர்ந்துச்சுன்னா எப்படி நடுவார் ஆண்டவர்? நமக்காக இந்த உலகத்தில் எதையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஏன் இது நார்மலாக படிச்சுட்டு போயிடுறீங்க? காட்டத்தி மரத்தில் யார் ஏறுனா? சகை ஏறினார். சகையை ஏறி ஆண்டவரை பார்க்குறவெல்லாம் அந்த மரம் எவ்வளோ உயரம் இருக்கணும்? மினிமம் 6 அடிக்கு மேலே இருந்தால் தான் ஆண்டவரை பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவர் ஒரு 6 அடி இருப்பார்னு வச்சுக்கோங்க. மினிமம் 6 அடிக்கு மேலே இருக்கிற மரம். நீங்கள் ஃபோனில் போய் காட்டத்தி மரத்தை தேடி பாருங்கள், அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இந்த கடுகுக்கும் காட்டத்தி மரத்துக்கும் வச்சா செட் ஆகுமா? கடுகு எத்தனை உண்டு? காட்டத்தி மரம் எவ்வளோ பெருசு? தூங்காதீங்க. காட்டத்தி மரம் எவ்வளோ பெருசு?
இவ்வளோ பெருசு காட்டத்தி மரம், அவ்வளோ உயரம் ஒரு ஆள் ஏறி போய் நின்று ஏசப்பா பார்க்குற அளவுக்கு காட்டத்தி மரம். ஆண்டவர் இந்த காட்டத்தி மரத்தை புடுங்கி போட்டுறல, எங்கே போடுறான்? கடல்ல போய் கடல்ல நட்டு வைக்க முடியுமா? ஒரு தீவுல நட்டு வைக்கலாம், ஒரு நிலத்துல நட்டு வைக்கலாம். கடல்ல நட முடியுமா? வாய்ப்பு இல்லை. கடல்ல என்ன இருக்கும்? சீ பிளான்ட்டு, அந்த மாதிரி ஒரு 2 தண்ணியிலேயே இருக்கிற பிளான்ட்டு தான் இருக்கும். காட்டத்தி மரம் எங்கே வளர்ற மரம்? நிலத்துல. நீங்கள் போய் தேடி பாருங்க, காட்டத்தி மரம் நிலத்துல தான் வைக்க முடியும். இஸ்ரேல் தேசத்துல நிறைய மரங்கள், இந்த மரங்கள் அந்த தேசங்கள்ல தான் இருக்கும். காட்டத்தி மரத்தை நிலத்துல மட்டும்தான் வைக்க முடியும், அது தண்ணியில போய் வாழவே முடியாது. ஆனால் நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவர் விரும்புகிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், காட்டத்தி மரத்தை பிடுங்கிட்டு போய் நீங்கள் கடல்ல நடலாம். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். அல்லேலூயா. காட்டத்தி மரத்தை லேண்டில் மட்டும்தான் நம்ம புதைக்க முடியும், லேண்டில் மட்டும்தான் வளர்க்க முடியும். உங்களுடைய விசுவாசம் கடுகளவு இருந்தாலே போதும், நீங்கள் கடலில் வச்சு அந்த மரத்தை வளர்க்கலாம். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். வேறு யாராலும் இந்த செய்ய அற்புதத்தை முடியாது. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, உலகத்தையே சுற்றி வாங்க, உலகத்தையே சுற்றி எங்கே வேணாலும் வாங்க, உலகத்தையே சுற்றி வாங்க, ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை போல் யாராலையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்ம இந்த வசனத்தை நாமளாக படிச்சுட்டு போயிடுவோம். காட்டத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்து போய் நீ கடலிலே நடப்படுவாயாக என்று சொன்னா அது கீழ்ப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால், அல்லேலூயா, ஒரு கடுகளவு விசுவாசம் காமிச்சன கடுகு யாருக்காவது தெரிஞ்சுதா? அவ்வளோ மைனூட்டான உங்களுக்கு விசுவாசம் இருந்தாலே இவ்வளோ பெரிய காரியம் செய்ய முடியும் என்றால், அந்த கடுகு வளர்ந்து உங்கள் விசுவாசம் வளர 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 ஒரு 6 அடி 7 அடிக்கு அந்த விசுவாசம் போதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாச காரியம் நடக்குமா நடக்காதா? அல்லேலூயா. அப்போ நீங்கள் தைரியமாக நம்பலாம், இஷ்டத்துக்கு நம்பலாம் ஆண்டவரை. அல்லேலூயா. நடக்காததெல்லாம் நம்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ஜாலியாக. அதுதான் நம்ம விசுவாச வர்த்திப்பு. அல்லேலூயா. இப்படி காட்டத்தி மரத்தை பெயர்ந்து போடுகிற தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரா மாட்டாரா? அற்புதம் செய்வாரா மாட்டாரா? செய்வார். இதுதான் ஆண்டவர் மிராக்கிள். அல்லேலூயா. மெடிக்கல் மிராக்கிள்னா என்ன அர்த்தம்? டாக்டர்ஸ் கைவிட்டுருவாங்க, எவ்வளோ பெரிய சீஃப் டாக்டராக இருந்தாலும் கைவிட்டுருவாங்க, அவ்வளோதான், டைம் நமக்கு குறித்து கொடுத்துருவாங்க. ஆனாலும் அந்த மனிதன் பிழைக்கிறான் என்றால் அது யார் செய்கிற காரியம்? யார் செய்கிற நன்மை? ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மை. அல்லேலூயா. இது எந்த படிப்புனாலும் எந்த சயின்ஸினாலையும் எதுவுமே செய்ய முடியாது, உங்கள் விசுவாசத்தினால ஆகும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் அதிகரித்து கொண்டே இருந்தால் எப்படிப்பட்ட காரியமும் மாறும். ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. மார்க் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 9ல் 23 வாசிங்க. திரும்ப வாசிங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு இவைகள் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு அவைகள் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு சிலவற்று கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு பலவற்று கூடும்லாம் இல்லை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு பிசாசு பிடித்தவன் இருக்கான், ஒரு மகன். அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி என் அப்பா மகன் வந்து பிசாசு பிடிச்சிருக்கான், அவனுக்கு வந்து பிசாசை சரி பண்ணி விடுங்கன்னு அவங்க அப்பா வந்து கேட்குறாரு. யார்கிட்ட வந்து கேட்குறாரு? ஏசப்பாட்ட கேட்கல, ஏசப்பாவின் சீஷர்கள்ட்ட கேட்குறாரு. இப்போ சீஷர்கள் போய் நேராக எல்லா சீஷர்களும் போகிறாங்க. நீ போய் மகன்கிட்ட போய் நின்று ஜெபிக்கிறாங்க, ஏசப்பா இந்த பிசாசை ஓட்டுங்க ஆண்டவரே, இந்த ஊமையும் செவிடுமான பிசாசை நீங்கள் இந்த மகன்கிட்டருந்து துரத்துங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். அப்படிலாம் நிறைய பண்ணுறாங்க அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன நடக்கலை? கவனிக்கிறீங்களா எல்லாம்? நான் சொல்கிறது புரியுதா? சீஷர்கள் ஜெபிக்கிறாங்க, நல்ல வல்லமே ஜெபிக்கிறாங்க, ஆனால் என்ன நடக்கலை? அந்த மகனுக்கு பிடிச்சிருந்த பிசாசு போகவே இல்லை, அவனுக்கு பிடிச்சிருந்த பிசாசு போகவே இல்லை. இப்போ இயேசு என்ட்ரி கொடுக்குறாரு. ஏசி வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, என் மகனுக்கு இப்படி நடக்குது, அவன் போய் தீயில விழுறான், அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அவங்க அப்பா வந்து. அப்போ வந்து இயேசு வந்து சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. இயேசு வந்து துரத்துறாரு, பிசாசு ஓடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிசாசுக்கெல்லாம் ஓடணுமா ஓடக்கூடாதா? உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிசாசுலாம் ஓடணுமா ஓடக்கூடாதா? உங்களுக்குள்ளே இருக்க பிசாசு ஓடணுமா ஓடக்கூடாதா?
உங்களுக்கு பிடிச்சிருக்க பிசாசு ஓடணுமா ஓடக்கூடாதா? உங்களுக்குள்ள குடியிருக்கிற ஆவி ஓடணுமா ஓடக்கூடாதா? ஓடணுமா வேணாமா? இல்லை பிசாசு கூட நீங்கள் வாழ்க்கை நடத்துறீங்களா? என்ன பண்ணணும்? அப்போ இந்த பிள்ளையின் தகப்பன் சொல்றாரு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். சரண்டர் ஆயிடுறாரு. என் அவிசுவாசம்லாம் நீங்கணும், நான் உங்களை விசுவாசிக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. மகன் விடுதலை ஆகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை தடவை இந்த வசனங்களை படிச்சிருப்போம். ஆனால் இந்த விசுவாசம் நமக்குள்ள கிரியை செய்தா? திரும்ப ஏன் ஆண்டவர் வசனம் சொல்றாரு? அவிசுவாசம் அதிகமாக இருக்கு. எனக்குள்ள இருக்க பிசாசு, என் குடும்பத்தில் இருக்க பிசாசு, என் குடும்பத்தில் செயல்படுகிற பிசாசு, என் தெருவில் தலைவிரிச்சு ஆடுற பிசாசு போகணுமா வேணாமா? போகணும்னா ஆண்டவர் கேட்கிறார், அட்லீஸ்ட் கடுகளவு விசுவாசம். அல்லேலூயா. சீஷர்களால் ஏன் செய்ய முடியல அற்புதங்கள்? விசுவாசம் குறைவு. சீஷர்களுக்குள்ளேயே விசுவாசம் குறைவு. அந்த அப்பாவுக்கே விசுவாசம் குறைவுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இங்கே யாருக்கு விசுவாசம் குறைஞ்சிருக்கு? ஆண்டவரை பின்பற்றி வர சீஷர்களுக்கே விசுவாசம் குறைஞ்சிருக்கு. இப்படி அவங்களோட விசுவாசம் குறைவாக இருந்ததுனால தான் அவங்களால என்ன பண்ண முடியல? யாரை விரட்ட முடியல? பிசாசை விரட்ட முடியல. அப்போ நமக்குள்ளே இருக்கிற பிசாசுகள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிசாசுலாம் ஓடுனா நமக்குள்ள ஒரு விசுவாசம் வர வேண்டும். அல்லேலூயா. காட்டத்தி மரத்தை பார்த்து என்னது? பெயர்ந்து கடலில் நடப்படுவாய்ன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் என்ன ஆகும்? பெயர்ந்து போகும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து சொன்னீங்கன்னு வைங்களேன், அது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு விசுவாசம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? கடுகளவு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? கடுகளவு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 18 42 43 வாசிங்க. பார்வையடைந்து அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவதுக்கு என்ன நடந்துச்சு? கடுகளவு விசுவாசிக்கிறோம். என்ன நடந்துச்சு? அற்புதம் நடந்துச்சு. முதலாவதாக என்ன நடந்துச்சு? அற்புதம் நடந்துச்சு. ரெண்டாவதாக இங்கே என்னதான் நடக்குது? 2 வசனத்தை படிச்சப்ப இங்கே என்னதான் நடக்குது? முதலாவதாக ஒரு குஷ்டரோகி, குஷ்டம் என்னன்னு தெரியுமில? கையில் வெள்ளை வெள்ளையாக வந்துடும். அந்த குஷ்டரோகி வராங்க. அவங்க என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சுகமாக்குறாரு. போகிறாங்க. அதில் ஒருத்தன் மட்டும் வரான். அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ரெண்டாவது ஆளுக்கு என்ன நடக்குது? கண் பார்வை இல்லாமல் வராங்க. ஆண்டவர் நீ விசுவாசிக்கிறான்னு கேட்டால் நடக்குது. ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும் என்று கேட்குறான்னு, நீ பார்வையடைவாக உன் விசுவாசம் ரட்சித்ததுன்னு ஆண்டவர் சொல்கிறார். 2 பேருக்கும் ஆண்டவர் சுகத்தை தான், அற்புதத்தை தான் செய்கிறார். 2 பேருக்குள்ளேயும் அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் இங்கே என்ன எதிர்பார்க்குறார் தெரியுமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் படி நமக்கு அற்புதம் நடந்துச்சு. இங்கே 2 பேருமே பண்ணுற ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்னொன்று என்ன தெரியுமா பண்ணாங்க? அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. இந்த 43 வசனத்தில் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது காரியம், நம்மளுடைய விசுவாசம் நமக்கு அதிகரிக்கணும், விசுவாசம் வர்த்திக்க வேண்டும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு பின் செல்லுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு பின் செல்ல வேண்டும். அவருக்கு அநேகர் பண்ணுறது கிடையாது. அவர் வருவாங்க, சபைக்கு வருவாங்க. ஆண்டவர் இப்போ ஒரு கால்வலின்னு வராங்கன்னா ஆண்டவர் கால்வலியை சுகமாக்குவார். சுகமாக்குகிற தேவன் அவர். சுகமாக்குனவனே போயிடுவாங்க. இல்லைன்னா கடமைக்குன்னு இங்கே வருவாங்க. இவ்வளோதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில். ஆண்டவர் அவருடைய ரத்தத்தின் மூலமா நமக்கு சுகத்தை தருகிறார் என்றால் நாம் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அவரை மகிமைப்படுத்தணும் நல்லா. அல்லேலூயா. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆராதிக்கும் போது. நம்ம எப்படி மகிமைப்படுத்தணும்? ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்தணும்? உற்சாகமாய் ஆவியில் நிறைந்து நல்லா மகிமைப்படுத்தணுமா? அது பத்தாது. அல்லேலூயா. அது பத்தாது. ஆண்டவரை நாம் இன்னும் மகிமைப்படுத்தி அவன் பண்ணுறான். அந்த குஷ்டரோகத்தில் சரியானவன் என்ன பண்ணுறான்?
அவன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. உரத்த சத்தம்னா எப்படி? ஒரு உரத்த சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் அவன் மகிமைப்படுத்தினான். இந்த சவுண்ட் அவன் ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்துச்சு. ஏன்னா அவன் ஆரோக்கியமாயிட்டான். குஸ்தெல்லாம் போயிடுச்சு. சொரிஞ்சிட்டு இருந்திருப்பான், மருந்து போட்டுட்டு இருந்திருப்பான், நிறைய வைத்தியரை பார்த்துருப்பான். இது ஆண்டவர் வந்து போப்பான்னு சொன்னோடனே சரியாயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சரி பண்ணோடனே போனவன் திரும்ப ஓடி வந்து என்ன பண்ணுறான்? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பான்னு கத்துறான். அப்படியே மகிமைப்படுத்துறான் சந்தோஷத்தில். நமக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா? அதிசயம் செஞ்சாரா? நம்மளை உயர்த்தினாரா? நம்மளை எளியவனை குப்பையிலேருந்து தூக்குன போல தூக்குனாரா? நம்மளை சேற்றிலிருந்து தூக்குனாரா? நம்ம எப்படி மகிமைப்படுத்தணும்? எப்படி மகிமைப்படுத்தணும்? ஸ்டார்ட் பண்ணி விட்டாதான் வருது. அப்போ அவன் மகிமைப்படுத்தினது மாத்திரம் இல்லை, இந்த பார்வையாளன் என்ன பண்ணுறான்? மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். அல்லேலூயா. நிறைய பேர் சுகமாயிடுச்சா, ஓகே ஐம் ஃபைன், நான் ஜபத்துக்கு வரேன் போகிறேன், ஜபத்துக்கு வரேன் போகிறேன், ஜபத்துக்கு மாத்திரம் நான் வருகிறேன், ஜபத்துக்கு வந்துட்டு நான் போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை என்றால் 4 மணி ஆராதனைக்கு 3:30க்கு வர சொல்லியிருக்கிறார்கள், 3:30க்கு நான் வந்து விடுவேன். அல்லேலூயா. இது வந்து நம்ம ஒரு நல்ல நன்றி உள்ள உணர்வே கிடையாது. நம்முடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டும் என்றால் என்ன தெரியுமா பண்ணணும்? அவரை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு அவர் போன பாதையில் பின் செல்ல வேண்டும். அல்லேலூயா. என் மீட்பர் சென்ற பாதையில் தான் நான் செல்லுவேன். பாட்டெலாம் பாடுறோம்ல, அவர் காண்பித்த வழியில் நம்ம போகணும், அவருக்கு பின் செல்ல வேண்டும். நிறைய விசுவாசிகள் இந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணுறதில்ல. சென்னையெல்லாம் போனீங்கன்னா வரதே பெரிய விஷயம். அவங்க சபைக்கு என்னைக்காவது ஒன்ஸ் ஏஎஃப்டி போவாங்க, ஏசியை போவாங்க, ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக போவாங்க. ஆனால் உண்மையாய் ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள் அவங்களால சபைக்கு போகாமல் இருக்கவே முடியாது, ஆண்டவரை தேடாமல் இருக்கவே முடியாது, அவருக்கு பின்னாடி செல்லாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் தருகிற சுகம், ஆண்டவர் தருகிற நன்மை நம்மளை உதிக்க வைக்கும், நம்மளை மகிமைப்படுத்த வைக்கும். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் வர்த்திக்கணும்னா ரெண்டாவது என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தி அவருக்கு பின் செல்ல வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 27 வாசிங்க. மத்தேயு 8 23 27. மத்தேயு 8 23 27. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், நம்ம விசுவாசம் வர்த்திக்கப்படாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அற்ப விசுவாசிகளாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம என்ன விசுவாசிகளாக இருக்கிறோம்? அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, சீஷர்கள் கூட வராங்க, போட்டில் சீஷர்கள் வராங்க. எத்தனை சீஷர் வந்திருப்பாங்க? 12 சீஷர் வந்திருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ 12 சீஷர்கள் வராங்க. என்ன நடக்குதுன்னா, கடலில் ஒரு சூறாவளியே வருது. கப்பல் வந்து படகு வந்து அப்படி ஏறி ஏறி இறங்குது இந்த சூறாவளியில். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தூங்குறாரு. ஆண்டவர் தூங்குறாரு. இவ்வளோ பெரிய புயலில் ஆண்டவர் தூங்குறாரு. இப்போ இவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஐயோ நாங்கள் சாவ போகிறோம், மடிந்து போக போகிறோம், நாங்கள் கடலில் குதித்து சாவ போகிறோம், இப்போ இந்த வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. ஏசப்பாவே, ஏசப்பா ஆண்டவரே அப்படின்னு எழுப்புறாங்க. நாங்கள் போகிறோம், சாவ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. இப்படி எழுப்பும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே. அற்ப விசுவாசின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு காரியத்தை அற்பமாக என்ன எண்ணுவோம்? அது யூஸே இல்லைன்னா அது அற்பமானது. அல்லேலூயா. ஒரு பொருள் யூஸே இல்லைன்னா அற்பமானது. இப்போ இந்த ஸ்டாண்டு வச்சுருக்காங்க, கேமரா ஸ்டாண்டு. இது யூஸ் பண்ணாமல் இருந்தால் அதை என்ன பண்ணுவாங்க? ஒரு அற்பமாக எண்ணுவாங்க. அதை வச்சு எதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் கிடக்கும். இப்போ இது யூஸ் ஆகுது, இது என்ன பண்ணுவாங்க? பத்திரமா எடுத்து போய் உடஞ்சிட போகுது, அதை பத்திரமா அந்த இடத்துல போய் இந்த மிஷினு ஃபோனு அதெல்லாம் அப்படி சொல்கிறாங்களே. அப்போ அது வந்து அதுக்கு ஒரு இது இருக்குது. அப்போ அது அற்பமாக இல்லை. இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? அற்ப விசுவாசிகளே. அப்போ நம்முடைய விசுவாசத்தோட லெவல் எங்கே இருக்குது தெரியுமா? ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ விசுவாச
விசுவாசத்தில் நம்ம வர்த்திக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம எப்படி இருக்கக்கூடாது? அற்ப விசுவாசியாக இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறாரு, அட்லீஸ்ட் நீ கடுகளவு விதையளவாவதுப்பா நீ விசுவாசி, ஒரு கடுகு விதையளவாவது விசுவாசி, ஒரு அற்ப விசுவாசியாக இருக்காது. அப்படியே பயப்படாத, ஐயோ என்ன நடந்துருமோ, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகிடுமோ, ஐயோ ஐயோ அப்படிலாம் நம்ம பயப்பட தேவையில்ல. அதான் ஆண்டவர் சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதி உண்டார். ஏன்னா இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு என்னோடு இருந்து என் வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் பார்த்துக்க போகிறார். நம்ம ஏன் பயப்படணும்? நானும் பயப்படுற ஆள் தான், அது சொல்லிடுறேன், ஒத்துக்கிறேன். நான் பயப்படணும், நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா இயேசு என்னோடு இருக்கும். அதுதான் நம் காட்டுகிற ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் மேலே காட்டுகிற விசுவாசம். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வைக்கிறீங்க ஆண்டவர் மேலே? நம்ம எப்படி இருக்கக்கூடாது? அற்ப விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. இப்போ 3வது காரியம், நம்ம அற்ப விசுவாசிகளாக இருக்கக்கூடாதுன்னா நம்ம எப்படி இருக்கணும் அது பார்க்கணும்ல. ஃபஸ்ட்டு எப்படி இப்போ இருக்கணும்? விசுவாசம் கடுகளவு விசுவாசம் இருக்கணும். 2வது தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு பின் சென்றால் நம்ம விசுவாசம் வர்த்திக்குது. 3வதாக நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? அதே 9ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொண்டு வந்தார்கள், கண்டு மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. இது எங்கே கேட்ட மாதிரி இருக்கே? காலையில் கேட்டோம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. ஆண்டவருடைய அற்புதங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடுவில் யாராவது டிஸ்டர்ப் பண்ணிடுறது. ஆண்டவருடைய எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்ன ஆண்டவருடைய அற்புதங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் சொல்லுவார், நான் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை, இவளுடைய விசுவாசம் இவள் பிள்ளைகளை ரட்சித்தது. அப்படிலாம் நம்ம யாரோ ஒருத்தருடைய விசுவாசத்தை பார்த்து, இல்லை யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவங்கள சுகமாக்குவார். நிறைய படிக்கிறோம்ல, இப்போ கூட பார்த்தேன், பார்வையடைந்தவங்க, குஷ்டரோகம் சரியானவங்க, இந்தமாரி எல்லாருமே அவங்க விசுவாசித்தாங்க, அவங்க விசுவாசித்து பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட்டாக அதை தூக்கிட்டு வந்தவங்க விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா. திமிர்வாதக்காரன்னா என்ன? உடம்பு சரியில்லாதனால பேச முடியுமா? ஏன் பேச முடியாது? பக்கவாதம் உள்ளவங்களை பேசலாமே. நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே அவன் பேச முடிஞ்சிருந்தா, அவன் இது பண்ணி முடிஞ்சிருந்தா அவனை விசுவாசிருப்பானே, ஏன் பக்கத்தில் உள்ளவங்க விசுவாசிக்கணும்? திமிர்வாதக்காரன் என்ன தெரியுமா? பக்கவாதம் உடல் முழுக்கமே அப்படியே செயலிழந்துடும். கோமா ஸ்டேஜ் மாதிரி ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிடுவாங்க. கையும் வராது, காலும் வராது, ஒன்றுமே வராது, நம்ம பேசவே முடியாது, அப்படியே பேரலைஸ் ஆகி படுத்து கிடப்பாங்க. இப்படிப்பட்டவங்க பேரலைசிஸ் அது அந்த மாதிரி இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களாம் அவங்க நண்பர்கள்லாம் இங்கே சேர்ந்து கூட்டு வராங்க. படுக்கையில் இருந்த ஒரு திமிரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு என்ன பண்ணுறாங்க? அவர்களுடைய விசுவாசத்தை, அவனுடைய விசுவாசம் இல்லை, அவன் இங்கே விசுவாசமே வைக்கல, யாருடைய விசுவாசத்தை தூக்கிட்டு வராங்களே, 4 பேர் தூக்கிட்டு வராங்களே, ஒரு பெட்டு கட்டி இந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தன்னு கூட்டிகிட்டு கூரையை பிரித்து உள்ளே இறக்குறாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, இப்படி பேசிக்கிட்டே இருந்திருப்பார், இந்த கூரை இப்படி பிரித்து இறக்கியிருப்பாங்க, நின்று பேச்செல்லாம் நிப்பாட்டிட்டு இப்படி பார்த்துருப்பாரு ஆண்டவர். இறக்குறாங்க ஒருத்தராக இறக்குறாங்க, கயிறு கட்டி இறக்குறாங்க, அவனை இப்படி கடத்துறாங்க. இப்போ கரெக்டாக இங்கே தேவனாண்டி உட்காந்துருக்க இடத்துல கடத்துறாங்க. இப்போ இப்படி கடத்தி இப்போ பார்க்குறாங்க, அவங்க மேலே இப்படி கீழே குதிச்சிடுறாங்க, இப்படி வந்துடுறாங்க. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் திமிர்வாதக்காரன், இவனை சுகப்படுத்தணும் அப்படிலாம் பார்க்கல, 4 பேரை பார்க்குறாரு. 4 பேரை பார்க்குறாரு, தூக்கிட்டு வந்த 4 பேரை பார்க்குறாரு. அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். ஆக்சுவலாக ஒரு உடம்பு சரியாத இருக்கவனை, ஒரு வயசானவங்களாம் தூக்கிட்டு போனால் என்ன பண்ணுவாங்க? சரி போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, ஏதோ கடமைக்கு பெற்றுப்பிட்டாங்களே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் போடுவாங்க ஹாஸ்பிட்டலில். சரி மாத்திரை பண்ணு, ஆதார் கார்டு சேர்க்க தரலையா, போ சரி அப்படி சொல்லுவாங்க. அதானே பண்ணுவாங்க. ஆனால் இவங்க எப்படி தூக்கிட்டு போகிறாங்க தெரியுமா? ஆண்டவர்கிட்ட தூக்கிட்டு போகிறோம், வரும்போது அவன் கூட நம்ம கூட சேர்ந்து நடந்து வருவான். அல்லேலூயா. அவங்களுடைய மனசில் இப்படி தானே இருந்திருக்கும், நம்ம தூக்கிட்டு போகிறோம், அந்த பெட்டை அங்கேயே வச்சுட்டு வந்துடுவோம், இவன் நம்ம கூட நடந்து வர போகிறான். அல்லேலூயா. 3வதாக இருக்க வேண்டிய என்ன தெரியுமா? நம்மளுடைய விசுவாசம் பிறரை ரட்சிக்கணும். அல்லேலூயா. பிறரை ரட்சிக்கணும். பார்க்குறோம்
நம்ம விசுவாசிகள்மார்கள் நம்ம தெருக்கள உள்ளவங்க கஷ்டம் இருக்குன்றாங்க, கசப்பு இருக்குன்றாங்க, நான் மன உளைச்சல்ல இருக்கேன்றாங்க, எனக்கு வந்து குடும்ப பிரச்சனைன்றாங்க, எனக்கு கை கால் வலின்றாங்க. இருக்கா? சொல்றாங்களா? நமக்குள்ள இருக்க விசுவாசம் அவர்களை ரட்சிக்கணும். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறது மூலமா நீங்க ரட்சிக்கப்படுறீங்களோ இல்லையோ, உங்க கூட இருக்கிறவங்க, உங்க சக விசுவாசிகள் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் சரியாகணும். இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு போய் நீங்க விசுவாசிக்கிற விசுவாசத்துல அவங்க வந்து உங்க பக்கத்துல வந்து சொல்லணும், ஐயா அம்மா இவ்வளோ நாள் வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, திடீர்னு எல்லாம் மறையுதுமா, நீ எதாவது பண்ணியா அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. ஆமாக்கா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், சுவிசேஷமே நம்ம சொல்லலை, இப்படி கேட்கணும். ஆசை இருக்கா இல்லையா? அல்லேலூயா. இப்படி நம்மளுடைய விசுவாசம் பிறரை காப்பாற்றணும், பிறரை ரட்சிக்கணும். அந்த 4 பேருக்குள்ள இருந்த விசுவாசம், 4 பேருக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன பண்ணுச்சு? மற்றவர்களை 4 பேருக்குள்ள இருந்த விசுவாசம் மற்றவர்களை ரட்சித்தது. ஆனா நமக்கு அந்த அக்காவா, அவங்களாம் என்ன, இந்த அக்காவா, இவங்கெல்லாம் எதுக்கு, அவங்க நல்லா இருந்தா என்ன, நல்லா இருந்தால் தான் நமக்கு பிடிக்காது, நல்லா இருந்தால் தான் நமக்கு பிடிக்காது. அந்த ஊழியர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு ஜெபம் வச்சாங்களே, அப்போ என்ன தெரியுமா பண்ணாங்க? எல்லாரும் போய் எல்லாருக்கும் கை கொடுத்து, அந்த வார்த்தை வேற மறந்து போச்சே, நாம் எல்லாம் ஒரு மனமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு மனமா கிரியை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கை கொடுத்து கிரியை செய்ய வச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி, இவங்களா, நாங்களா, நீயா, நானா, இப்படி இருந்துச்சு. இருக்கா இல்லையா? இங்க மட்டும் இல்ல, போனீங்கன்னா வீட்டில் தண்ணி பிடிக்கிற இடத்துல நீயா நானா போட்டி, எல்லா இடத்துலையும் போட்டி வருது. அப்போ அந்த ஒரு அந்த பொறாமை அந்த இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் அவர்களை ரட்சிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தண்ணி வரலையா, ஆண்டவரே எய்த்து விட்ட அக்காவுக்கு தண்ணி கூட நிரம்பணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே என் வீட்டில் தண்ணி இல்லை, பரவாயில்ல, நான் விசுவாசிக்கிறேன் அந்த அக்கா வீட்டில் தண்ணி இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இடுப்பு பயங்கரமாக வலிக்குது ஆண்டவரே, ஆனால் என் பக்கத்து வீட்டு அக்கா இடுப்புக்கு எந்த வலியும் வரக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே என் கை வலிக்குது ஆண்டவரே, என் பக்கத்து வீட்டில் உள்ள அண்ணனுக்கு கை வலி வரவே கூடாது ஆண்டவரே. விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிப்பீங்களா? தலை மேலே என் பிரச்சனையும் இருக்குது, எனக்கே நான் விசுவாசிக்க முடியல, ஆனால் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் நான் விசுவாசிக்கணுமா? நீங்கள் மற்றவங்களுக்காக விசுவாசிக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா அப்புறம் மற்றவங்களை பார்க்க போயிடுவோம்ல நம்ம. அப்போ ஆண்டவர் நம்முடைய விசுவாசம் பிறரை ரசிக்கணும்னா நம்ம விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து நம்ம ரசித்துறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது காரியம் என்ன? நம்முடைய விசுவாசம் அற்ப விசுவாசியாலாம் இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம், இதுதான் விசுவாசத்தில் நம்ம வர்த்திப்பு. இதுவரையும் நம்ம எப்படி விசுவாசிப்போம்? ஆண்டவர் கரெக்டாக இதை செய்வார், ஆண்டவர் கண்டிப்பாக என் கடனை நீக்குவார், ஆண்டவர் கண்டிப்பாக என் பிஸ்னஸை பெருசாக்குவார், கண்டிப்பாக ஆண்டவர் திருமணம் பண்ணி வைப்பார், ஆண்டவர் என் பிள்ளையை வந்து நல்லா வளர்ப்பார், என் பிள்ளையை சரியாக வளர்ப்பார், இப்படிலாம் விசுவாசிப்போம். ஆனால் இப்போ விசுவாசத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி என்னது? பிறரை, என் விசுவாசம் பிறரை ரசிக்கணும். 4 பேர் வந்தாங்க தூக்கிக்கிட்டு, கண்டிப்பாக இவன் என் கூட எந்திரிச்சு நடக்க போகிறான், ஏசுப்பாட்டை கூட்டு போகிறேன் நான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ வந்து சந்திரா பாட்டி ஜெபிக்க கூடாது, என் கை வந்து ஆண்டவர் சுகம் கொடுக்கணும், என் கையை சுகம் கொடுக்கணும்னு. அவங்கள டீ கொடுக்குறீங்களே, தண்ணி பாட்டில் திறந்து கொடுக்குறீங்களே, தண்ணி பாட்டில் திறக்க கொடுக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் செய்ய தான் போகிறாரு. ஒரு விசுவாசம். டீ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்களே, கண்டிப்பாக சந்திரா பாட்டி கையை நல்லா சூப்பராக அசைக்க போகிறாங்க, அல்லேலூயா, கையை தூக்கி சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் அவங்களுக்கு டீ தண்ணிலாம் கொடுக்குறீங்க எனக்கு தெரில. அது கொடுக்குறவங்களாம் நீங்கள் எப்படி, இந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு போனவங்க என்ன பண்ணாங்க? கண்டிப்பாக இவன் என் கூட எந்திரிச்சு நடந்து வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசப்பா யாரோடைய விசுவாசத்தை பார்த்தாரு? சந்திரா பாட்டியோட விசுவாசத்தை பார்க்கல, யாரோடைய விசுவாசத்தை தான் பார்க்குறாரு? தண்ணி எடுத்து கொடுக்குறீங்களே, டீ எடுத்து கொடுக்குறீங்களே, அவங்களுக்கு கடைக்கு போய் வாங்கி கொடுக்குறீங்களே, அவங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் வர்த்திக்குது. ஆண்டவர் அநேகரை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாமே.
முடிச்சிடலாம் சீக்கிரமா. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 1-3 வாசிங்க. எபிரேயர் 13ல் 1-3. ஆமேன். அல்லேலூயா. சகோதர சிநேகம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சகோதர சிநேகம் குறைஞ்சிச்சா நமக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள? நம்ம ஒட்டுமே இல்லாமல் சர்ச்சிலேருந்து 4 பேர் எப்படி நம்ம கூப்பிட முடியும்? நம்ம சகோதர சிநேகமாக இல்லாமல் சர்ச்சிலேருந்து ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்? 3ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் கட்டப்பட்டதோட நீங்கள் கட்டப்பட்டிருக்கதா நினச்சிக்கோங்க. உங்களுக்கும் சரீரம்னு ஒன்று இருக்கிறதுனால தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினச்சி கொள்ளுங்க. இப்போ நம்ம பார்த்து யார் கட்டு போட்டிருக்காங்க? பாட்டி கட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கும் சரீரம்னு ஒன்று இருக்கிறதுனால அந்த கட்டு போட்டதை நினச்சிக்கோங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நினச்சிக்கணும், ஆண்டவரே என் கையில் கட்டு போட்டிருக்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் சரி பண்ணுவீங்க, அவங்களுக்கு சரியாகும். அல்லேலூயா. இதுதான் நாம் சகோதர சிநேகத்தில் நிலைக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. இதுதான் விசுவாசத்தில் வளருகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. இப்படிலாம் அல்லேலூயா சொன்னீங்கன்னா பாட்டி கை சரியாகுமா? அல்லேலூயா. ஆமேன். கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து முடிச்சிடலாம். லூக்கா 18:8 எடுத்தவங்க வாசிங்க டக்குன்னு. கொஞ்சம் சத்தமாக வாச எனக்கு கேட்கும். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ? பாப்பாரா? விசுவாசத்தை இருக்குமா பூமியில? இருக்கா பூமியில விசுவாசம்? பூமியில இருக்கா? இருக்கு. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? பாப்பாரோ? இருக்காதுன்னு தானே அர்த்தம் அந்த வசனத்துக்கு. ஏன் தெரியுமா? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களோ உங்களுக்கு நியாய தீர்ப்பு ஆண்டவர் செய்வார். அவர் வரும்போது டக்குன்னு தூக்கிட்டு போயிடுவார். அல்லேலூயா. இதுதான் 4வது காரியம். விசுவாசத்தில் எத்தனை பேர் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறீங்களோ, கடுகு மரம் வளர்ற மாதிரி எத்தனை பேர் வளர்ந்து கொண்டே இருக்கிறீங்களோ, அவர் நியாயம் தீர்க்கும் நாளில் வந்து உங்களை அப்படியே ரேப் பண்ணி தூக்கிட்டு போயிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போதான் சொல்லுவார், உலகத்தில் அந்த பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ? ஏன்னா விசுவாசம்லாம் அவர் கூட பேக் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். உலகத்தில் விசுவாசத்தை, ஏன்னா சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? அப்படின்னா என்ன? அப்போ பூமியில விசுவாசம் ஒன்று இருக்காது. ஏன்னா விசுவாசிச்சவங்களாம் அவர் வரும்போது அவர் கூட போயிடுவாங்க. அல்லேலூயா. இந்த வருகை நீங்கள் கடத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர் வருவார்ல, இதோ திருடனை போல் வருகிறவன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நடக்காதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். அப்படி இருக்கிறவங்களாம் அவர் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ திருடனை போல வரார்ல, அவர் திருடனை போல இப்படி இறங்கி வரப்ப நைட்டோட நைட்டா தூக்கிட்டு போயிடுவார். அல்லேலூயா. நைட்டை வந்து அப்படியே கதவை லைட்டாக தட்டுவார், மலராண்டி கதவை, வாங்க போகலாம் அப்படின்னு. நைட்டாக தட்டினோடனே அவங்க வந்து பார்ப்பாங்க, கேமராலே பார்ப்பாங்க, ஆண்டவர் வந்திருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு, சரி வாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தலை வாரிட்டு போயிடுவாங்க ஏசப்பா கூட. அல்லேலூயா. அல்லேலூயா. இது என்ன நடக்கும்? சத்தம் கேட்டால் தான் போவீங்களா? அதான் சத்தம் சொன்னேன், ஆண்டவர் கூப்பிடுவார் சத்தமாய். ஆண்டவர் கூப்பிடும் பொழுது போயிடுவாங்க. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? ஏன் மலரன் டீ மட்டும்தான் கூப்பிடுவாரா, எங்களை கூப்பிட மாட்டாரா நான் நீங்கள் சொல்லியிருக்கணும். ஓ அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வழியா வருவாரா இந்த வழியா வருவாரா? மேலேருந்து வர்றதுனால மலராண்டி வீடு தான், மேலேருந்து வர்றதுனால மலராண்டி வீட்டுக்கு தான் வருவார். சரி, மலராண்டி வீட்டுக்கு முடிச்சுட்டு அடுத்து எந்த வீட்டுக்கு போவார் சொல்லுங்க? ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கு தான் வருவார்னு யார் சொல்கிறீங்க? மலராண்டி வீட்டு முடிச்சுட்டு பாயிண்ட் அடிச்சாங்கப்பா, பாயிண்ட் அடிச்சாங்க. அதிகாலையில் யார் 4 மணிக்கு வந்து 5 மணிக்கு வந்து ஜபம் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் வருவார். இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ தானே போட்டாங்க ரூல்ஸ்லாம். நீங்கள் ஜபம் நடத்தும் போது மட்டும் வரீங்க, அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனால் அப்புறம் போக மாட்டார். இப்போ வந்து அவங்க சொன்னது ஒரு நல்ல பாயிண்ட்டு.
அதிகாலையில் ஜெபம் பண்ணனா அப்போ விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்லியிருக்காருல்ல. அப்போ ஆண்டவர் வந்து எங்கே தான் வருவார்? அவர் கண்டிப்பாக ஒரு நாள் திருடனை போல வருவார். திருடன் எப்போ வருவான்? நைட்டு தான் வருவான். எப்போ மேலாம் வரமாட்டான். பகல் நேரத்தில் திருடுவானா? திருடன்? ஆண்டவர் திருடனை போல நைட் டைம் தான் வருவார். நீங்கள் சொல்கிற மாதிரி பகல் டைமில் கூட வர வாய்ப்பு இருக்குது. இப்போ அவர் வரும்போது என்ன பண்ணுவார்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுறாங்களே, அதிகாலையில் குளிச்சுட்டு கிளம்பி வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஃபோனில் 4:30க்கே எனக்கு ஃபோன் அடிங்க, நான் ஃபோனில் அட்டன் பண்ணுறேன்னு கேட்குறாங்களே, அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவார்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்பயே கூப்பிட்டு போயிடுவார். அல்லேலூயா. கரெக்டாக அந்த 5 மணிக்கு முன்னாடி வரவங்கள கூப்பிடுவார். 5 மணிக்கு அப்புறம் பொறுமையாக எந்திரிச்சு குளிச்சு வராங்களே, அவங்க வந்து யாரையுமே பார்க்க முடியாது. அல்லேலூயா. அதான் வரவங்க யாரையுமே பார்க்க முடியாது. யாருமே ஜெபம் பண்ண இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜெபத்துக்கு வரவங்களாம் நல்லா கவனிங்க. ஃபோனில் வரீங்களா துர்காக்கா, உங்களுக்கும் தான் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் வரக்கூடாது, யாரும் வரணும் ஜெபத்தில். பசங்களும் வரணும். ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் வழியாக அவரை கூப்பிட்டு போயிடுவார் உங்களை. இவங்க 2 பேரும் அம்மாவை காணும்னு தேடுவாங்க. அப்படி இருக்கும். அப்போ ஆண்டவர் இதோ சீக்கிரமாய் வருகிறார். இதோ திருடனை போல வருகிறார். வராரா இல்லையா? விசுவாசத்தில் யாரெல்லாம் வர்த்திக்கப்படுறாங்களோ என்ன பண்ணுவார்? அழகா தூக்கிட்டு போயிடுவார். அல்லேலூயா. இதுதான் நம்ம விசுவாசம் வளருதுல்ல. கடுகளவுலேருந்து மரம் அளவுலேருந்து உயர்ந்த மரமாய் விசுவாசம் வளர்ந்துட்டே போதில்ல. ஒரு பாயிண்டாக படித்தோம்ல. வளர்ந்து வந்து அந்த வளர்ந்து ஒரு மரத்துக்கு ஒரு எண்டுன்னு ஒரு டைம் இருக்கும்ல. தென்னை மரம்னா இத்தனை அடி தான் வளரும், பனை மரம்னா இத்தனை அடி தான் வளரும்னு. அந்த வளர்ச்சியோட முடிவு எங்கே தெரியுமா? அவருடைய வருகை. அல்லேலூயா. யோவான் 3:16 வாசிங்க. யோவான் 3:16 டக்குன்னு வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவங்க யாரோ நீங்க கெட்டு போகிறதெல்லாம் இல்லை, நித்திய ஜீவன் அடைவீங்க. அல்லேலூயா. அவர் விசுவாசத்தில் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. ஆண்டவரை நம்பினவங்க கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. திமிரா போகிறவங்க தான் கெட்டு போவாங்க. ஆண்டவரை நம்புகிறவங்க ஆண்டவர் கெட்டு போக விட மாட்டார், வெக்கப்பட விட மாட்டார். ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்கள கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தருகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தில் எவ்வளோ பவர் இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவரை விசுவாசிச்சிங்கன்னா உலகத்தில் இந்த கூட கொடுக்குறார், எல்லாத்தையும் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அந்த நித்திய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை அழைத்து செல்கிறார். அல்லேலூயா. எத்தனை காரியம் பார்த்தோம்? 4 காரியம். முதலாவது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் என்ன பண்ணலாம்? அற்புதங்களை பண்ணலாம். அதுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எபிரேயர் 11:29. எபிரேயர் 11:29. விசுவாசத்தினாலே சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். மோசேக்குள்ள இருந்த விசுவாசம், அவனுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்துச்சோ கடுகு மன அளவுக்கு விசுவாசம் இருந்துச்சோ எனக்கு தெரியல. அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன நடக்குதுங்க? கடலை பிளக்கிறான். எந்த மனிதனாவது கடலை பிளக்க முடியுமா? நம்ம தென்னை மரத்துக்கு வாக்காய் வெட்டுறதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கு. மோசே வந்து ஒரு சின்ன கோலை வச்சுட்டு என்ன பண்றாரு? கடலை பிளக்கிறாருன்னா அவருக்குள்ள இருந்த விசுவாசம். ஆண்டவர் சொல்றாரு, மோசே உங்க இருக்கிற கோலை நீட்டு அப்படின்றாரு ஏசப்பா. எல்லாம் தவிக்கிறாங்க. பின்னாடி வந்து பார்வோனுடைய சேனை, முன்னாடி அவ்வளோ பெரிய கடல், எந்த பக்கமும் வழி இல்லை. இப்படி இந்த வழி இல்லாத நேரத்தில் என்ன நடக்குது? ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார். மோசே எத்தனை லட்ச ஜனங்களை நடத்தி கொண்டு இருக்கப்ப ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, நீ உன் கோலை நீட்டு. இவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்காங்க. மோசே என்ன நினச்சிக்கணும்? கஷ்டத்தில் இருக்காங்க, கோலை நீட்ட சொல்கிறார் ஆண்டவரே. அவனுக்குள்ள அந்த கடுகளவு விசுவாசம் இருந்துச்சு. நீட்டுனா என்ன நடந்துச்சு? கடலும் பிளக்காது, ஆறும் பிளக்காது, குளமும் பிளக்காது. நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அவன் மோசே கோலை நீட்டும் பொழுது என்ன நடந்துச்சு? அற்புதம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? கடல் 2ஆக பிளந்தது. அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா. கடல் பிளக்கிறவளுக்கு ஒரு அல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும். அல்லேலூயா. நம்ம கடலையே பிளக்கலாம். அற்புதம் நடந்துச்சா?
2வது பாயிண்ட், அவருக்கு பின் சென்றார். 11:8 எபிரேயர். ஆபிரகாம் போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, இப்ப ஆபிரகாம் ஆண்டவர் அனுப்புறாரு, நான் உனக்கு ஒரு கானான் தேசத்தை கொடுப்பேன், அந்த தேசத்திற்கு நீ போ அப்படின்னு அனுப்புறாரு. ஆண்டவரே ரூட் சொல்லுங்கப்பா, ஆண்டவரே ரூட் சொல்லுங்க, கூகுள் மேப் போடவா ஆண்டவரே அப்படின்னு ஆபிரகாம் கேட்குறாரா? கேட்கல. அந்த காலத்தில் மேப்பும் கிடையாது. நீ போ, நீ போகும்பொழுது நான் வழியை காமிப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஆபிரகாம் போகிறாரு. இப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? அந்த காலத்தில் கூகுள் மேப்பு கிடையாது, அந்த காலத்தில் வழிகாட்டுற துணையும் கிடையாது. ஏன்னா அவர் வனாந்திரத்தில் சுற்றி திரிகிறாரு. அப்படி அவர் போகிறாரு, தந்தை வீட்டை விட்டுட்டு, தகப்பன் வீட்டை விட்டுட்டு போகிறாரு. ஆண்டவர் சொல்கிற பேச்சை கேட்டு ஆண்டவர் சரியாக வழி காமிச்சாரா? அவர் போய் கானானுக்கு சேர்ந்தாரா? சேரலையா? இல்லை, அவர் சேரல. வசனம் சொல்லுது, அவங்க பூமியின் மேல் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். பரதேசியாக இருந்தால் மரித்தாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் சேர்ந்துச்சு. அல்லேலூயா. ஆபிரகாமின் தலைமுறைகளுக்கு போய் சேர்ந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆண்டவருடைய பாதையில், ஆண்டவர் காட்டுற பாதையில் நீங்கள் விசுவாசித்து நடக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அடையிறீங்களோ இல்லையோ, உங்கள் தலைமுறை அடையும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க அடைவாங்க. உங்கள் பிள்ளைங்களை பார்த்து, ஐயோ இவன் பேசவே மாட்டான், இவன் அடங்கவே மாட்டான், இவன் வந்து பைபிள் படிக்கவே மாட்டான், அவன் வசனம் வாசிக்கவே மாட்டான், அவன் வந்து அடங்கவே மாட்டான், அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. நீங்கள் ஆண்டவர் மேலே கண்மூடித்தனமாய் நம்பிக்கை வைத்து அவர் சொல்லுகிற பாதையில் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் தலைமுறை அல்லேலூயா இருக்கும். இப்போ நான் அப்படி நிற்கிறேன்னா யார் காரணம்? எங்கள் பெற்றோர்கள் செஞ்ச காரணம் தானே. அவங்க ஆண்டவரை தேடினாங்களா இல்லையா? ஆண்டவர் பாதையில் நடந்தாங்களா இல்லையா? இப்போ நாங்கள் யார் பாதையில் நடக்கிறோம்? எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் யார் பாதையில் நடக்கிறோம்? டவுட்டாக சொல்றதை பார்த்தா எங்களை பற்றி ஏதோ நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நாங்கள் யார் பாதையில் நடத்துகிறோம்? ஆண்டவர் பாதையில் நடக்கிறோம். காலேஜ்லலாம் போகிறோம், பசங்களாம் என்ன பண்ணுறாங்க? பாவங்கள் தவறுகள் பண்ணுறாங்க, எகிரி குச்சி வெளியே போகிறாங்க, போய் சாப்பிட்டு வராங்க, நமக்கு பசிக்குது தான். ஆனால் எனக்குள்ளே ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கேன், நான் இல்லீகலாக எதுவுமே பண்ண மாட்டேன், ஆண்டவருக்கு பிரியமாய் மாத்திரமே நடப்பேன். அல்லேலூயா. வரும் பார்சல் வந்துடும் நமக்கு போயிட்டு வரும்போது. அல்லேலூயா. அவனுங்களே பாவப்பட்டு நமக்கு வாங்கி கொடுப்பானுங்க. இவன் வெளியே வர மாட்டான். எல்லாரும் என்கிட்ட கேட்பானுங்க, ஏண்டா ஏசப்பா எகிரி குதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? எகிரி குதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? இதெல்லாம் ஒரு தப்பா அப்படிங்கிறாங்க. நான் நல்லவனா மாத்திரமே வாடுவேன். அல்லேலூயா. அவர் பாதையிலே நடக்கிற யாருக்கும் அவங்க தலைமுறையை தேவன் வந்து சும்மாலாம் விட மாட்டார். அல்லேலூயா. தாவீது அவர் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இருந்ததுனால அவனுடைய தலைமுறை எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தலைமுறை தவறுச்சு தான், ஆனால் ஆண்டவர் அவங்க தலைமுறைகளை அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், நீங்கள் ஐயோ இப்படி ஆண்டவர் சொல்கிறாரே, போகலாமா வேணாமா, நம்ம இப்படி சொல்லிட்டாரு, இது நடக்குமா நடக்காதா, நம்பி போங்க, உங்கள் பிள்ளைகளை பார்ப்பார். அல்லேலூயா. 3வது என்ன சொன்னேன்? பிறரை ரசிக்கணும். அதை யாரை பற்றி சொன்னா? பிறரை ரசிக்கணும்னு திமிர்வாதக்கார 4 பேர். அது போல் நம்மளும் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்காக நம்ம விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. 4வது காரியம் என்ன சொன்னேன்? விசுவாசத்தினால் என்ன நடக்குது? நித்திய ஜீவனை பெறுகிறோம். இதுக்கு நான் யார் எக்ஸாம்பிளா சொல்லலாம்? விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் அல்லேலூயா அல்லேலூயா. நான் இவ்வளவு கத்தி சொல்றேன், நீங்க சொல்ல தேவையில்லையா? நமக்கு பாரமா இருக்கிற யாவற்றையும், நம்முடைய பாவங்கள் யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். அல்லேலூயா. இதுக்கு யார் எக்ஸாம்பிள்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். பவுல், பேதுரு, யோவான், ஆபிரகாம், யோசேப்பு, யாக்கோபு, ஈசாக்கு, யாரும் எடுத்துக்கோங்க. எல்லாம் யாரும் எங்க போய் சேர்ந்திருக்காங்க? நித்திய ஜீவனுக்கு. அல்லேலூயா. இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க யார் நமக்கு விசுவாசத்தை துவக்குகிறார்?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மள விசுவாசத்தை துவக்கிறார். நம்மளாம் இயேசுவை நம்பல. நீங்களா இயேசுவை தேடி இங்கே வரல. நீங்களா உங்களை ரட்சித்துக்கிட்டு இங்கே வரல. ஆண்டவர் உங்களை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு இருக்கிறார். சும்மா நீங்கள் இந்த பாரமான காரியங்கள் வச்சுக்கிட்டு, நான் பாவ காரியங்களை வச்சுட்டு எனக்கு இப்படி ஏறுது இறங்குதுன்னெலாம் நீங்கள் சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்கள் காட்ட முடியாது. ஏன்னா ஆண்டவர் உங்கள் தாயின் கருவில் நீங்கள் உருவாகும் பொழுதே உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்பயே உங்கள் விசுவாசத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அதனால தான் இப்போ இருக்கீங்க. நீங்கள் இப்போ ஆண்டவரை நம்பி, ஆண்டவரே உம்மை நம்புகிறேன்னு பாட்டு பாடுறீங்க. அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கிறவர் யார் தான்? விசுவாசத்தை முடிக்கிறவர் யார் தான்? எங்கே போய் முடிக்கிறார் விசுவாசத்தை? நித்திய ஜீவன். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள ஒரு விசுவாசம் இன்னைக்கு முளைச்சிருக்கு? அல்லேலூயா. விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும். பார்த்துட்டோம். இதான் பார்த்துட்டோம். இத்தனை காரியங்கள், 4 காரியங்கள் பார்த்தோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாய் நமக்கு தேவை யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிகாஸ் அவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறார், விசுவாசத்தை முடிக்கிறார். அல்லேலூயா. அவர் இருந்தால் மாத்திரமே உங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்பட முடியும். அல்லேலூயா. அதான் அப்போஸ்தலர்கள் போய் கேட்குறாங்க, ஸ்டார்டிங் வசனம். அப்போது அப்போஸ்தலர் அவர்களை நோக்கி, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறது யார் தான்? அவர் ஒருத்தர் தான். ஏன்னா விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர் தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர் தான். இந்த பாரமான காரியங்கள், அதை சொல்லுதில்ல, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற, நமக்குள்ளே இருக்கிறல்ல, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் எப்படி இருக்கு? சுற்றி நெருங்கி நிற்கிறதுனா எப்படி? இப்போ நெருங்கி நிற்கிறதுனா எப்படி நிற்கிது? நெருங்கி. இப்படி நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு, அல்லேலூயா, பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓட்டத்தில் பொறுமையாக ஓடக்கணும். அல்லேலூயா. இந்த 4 காரியம், கடுகளவு விசுவாசம், 2வது அவரை நம்ம மகிமைப்படுத்தி அவர் பின்னாடி செல்றது, 3வது நம்ம மற்றவர்களை நம்முடைய விசுவாசம் மூலமாக ரட்சிக்கிறது, 4வது அந்த நித்திய ஜீவனை அடைவது. இதெல்லாம் எந்த ஒரு பாயிண்ட்லேருந்து இறங்குது? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு வேர் மூலமா, ஈசாயின் அடிமரம். அல்லேலூயா. அந்த ஈசாயின் அடிமரத்திலிருந்து தான் வருது இதெல்லாம். அல்லேலூயா. இயேசு நம்மோடு இல்லாமல் விசுவாசம் வைக்க முடியாது. அல்லேலூயா. அவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கார். எல்லாம் கண்களை மூடுவோமா? ஏசப்பா, ஆண்டவரே, நீர் எங்களோட ஆண்டவரே விசுவாசத்தை துவக்குகிறீங்க, முடிக்கிறீங்க. எங்கள் விசுவாசத்தை எத்தனை பேர் நீங்கள் விசுவாசத்தை, என்னுடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களோ? நான் திரும்ப சொல்கிறேன், விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும் ஆசைப்படுறவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா. எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் விசுவாசிப்போரின்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், போற்றுமாய் ரட்சிப்பாரே. எல்லாம் சொல்லுவோமா? ஆமென். முடிவு வரை என்னை நடத்திடுவார், போற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே என்னிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என்னிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும். மீண்டும் அந்த சரணத்தை பாடுவோமா? நான் விசுவாசிப்போர், நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசித்த வர்த்திக்க நினைக்கிறவர்கள் மாத்திரம், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், மாற்றுமாய் ரட்சிப்பாரே.
நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும். ஆமென். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண போகிறீங்க? இயேசுவின் துணையோடு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய கர்த்தரை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாஞ்சிக்கிறவர்கள் மாத்திரம் உங்கள் கரத்தை உயர்த்தி, உங்கள் கரத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உங்கள் கரத்தை உயர்த்தி, ஏசப்பா எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க ஆண்டவரே. ஒரு கடுகளவு விசுவாசம் வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தி உமக்கு பின் செல்ல வேண்டும் ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தின் மூலமாய் பிறர் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே விசுவாசம் நித்திய ஜீவனை ஆண்டவரே அளிக்க வேண்டும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க. நான் விசுவாசிப்போரின்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்து. அர்ப்பணிப்போடு. நான் விசுவாசிப்போரின்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்து. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஒரு மூணாவது குறிப்பாக நம்ம எல்லாரும் கரங்களை கவுத்து ஜெபிப்போமா? ஏசப்பா எங்களுடைய விசுவாசம் பிறர்களுக்குள்ள பாரங்கள் பிரச்சனைகளை ஆண்டவரே ரட்சிக்கணும் ஆண்டவரே, பிறர்களுக்குள்ள கஷ்டங்களை நீக்கணும் ஆண்டவரே என்று ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே ரட்சிக்க வேண்டும் என்று எல்லாம் மற்றவருடைய சுகத்தை விரும்பி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா மற்றவருடைய சுகத்துக்காக? ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் பிறரை ரட்சிக்கணும் ஆண்டவரே. ஆமென். யாராவது ஒருவர் நம்ம இருக்கிற எல்லாருக்காகவும் எல்லாருடையக்காகவும் விசுவாசித்து முழுமையான விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்க இருக்கிற எல்லாருடைய பிரச்சனைகள் பாரங்கள் கஷ்டங்கள் கசப்புகள் எல்லாமே ஆண்டவரை நீங்கி எங்களுடைய ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓட பேலன்ஸ் ஆகுங்கன்னா யாராவது ஒருத்தர் எல்லாருக்காகவும் விசுவாசித்து ஜெபிங்க. நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீங்கப்பா. நாங்கள் எப்பெல்லாம் விசுவாசத்துல குறைபடுறோமோ அப்பெல்லாம் நீர் எங்களோடு பேசி ஆண்டவரே நீங்க எவ்வளோ அழகா வழி நடத்துறீங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே அப்பா எங்க குடும்பத்துல எங்க கிட்ட ஆண்டவரே எங்க தெருவுல ஆண்டவரே நாங்க ஊழியம் செய்யற பகுதியில ஆண்டவரே அந்த விசுவாசத்தை நாங்க விதைக்கும்படியா எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுப்பா எங்களுக்குள்ள இருக்கிறதான எல்லா கசப்பான காரியங்கள் ஆண்டவர் வெறுப்பான காரியங்கள்